ஹீரோவான ஜீரோ அந்த மாதிரி இது ஒரு ரியலிட்டிக்காக பண்ணியிருந்தாரு. நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து அவர் காமெடியாக நடிச்சுக்கிறாரு, அந்த ஃபீலே இல்லை. ஒரு ஹீரோ மாதிரி பண்ணியிருக்கிறாரு. பக்கத்து வீட்டு பையன் மாதிரி எல்லாரும் கத்துறாங்க ஸ்க்ரீன் ஃபுல்லாக. எனக்கு ஒரு மாதிரி புல்லடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாரும் கத்துறாங்க. ஒரு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குண்ணே. 100% எல்லாமே பெஸ்ட்டு. எதுவுமே குறை சொல்கிறதுக்கே இல்லை. எவனா குறை சொல்லிட்டு நான் வந்து அவனை அடிக்கிறேன். அவ்வளோ நல்லா இருக்குண்ணே. நல்லா இருக்கு ப்ரோ. படம் எல்லாமே பிடிச்சிருக்கு ப்ரோ. அதுவும் நம்ம தளபதி என்ட்ரிக்கு நம்ம பேப்பர் பறக்க விட்டு பார்த்துருப்போம். இங்கே அண்ணன் படத்துக்கு எல்லாரும் நல்லா இருக்கு. ஆக்ஷன் இருக்கு ப்ரோ. நம்ம வந்து விஜய் டிவியில் வந்து அண்ணன் நல்லா கமெண்ட் பண்ணியிருப்பார், அவர் பண்ணிப்பார். அதே மாதிரி பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மெயினாக வந்து ஷெரீஃப் ப்ரோக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வந்து இவர் வச்சு டேரக்டர் அதுவும் ப்ரொடியூசருக்கு இன்னும் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அடுத்தடுத்த படம் வந்து நம்ம பாலா ப்ரோ பண்ணணும் ப்ரோ. லாஸ்ட் வந்து ஒரு எமோஷனல் சீன் ப்ளஸ் வந்து நம்ம யுவன் சார் வந்து இவ்வளோ நாள் வந்து எல்லாம் யுவன் கம்பேக் இதில் வந்து கம்பேக் கொடுத்துருக்காரு. அந்த எமோஷ்னலோட கண்ணுலேருந்து கண்ணீர் வரை யுவன் சார் வச்சுருக்காரு. எல்லாருமே பார்க்கணும் ப்ரோ. லவ்வர்ஸு ரிலேஷன்ஷிப் லவ்னா என்னன்னு தெரியும்னா இதை வந்து பார்க்கணும் ப்ரோ. நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் நிறைய காமெடி இருக்குது ப்ரோ. பாலா வந்து நம்ம டிவியில் எப்படி கமெண்ட் பண்ணுறாரோ அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு அவர் தான் இதில் டைலாக் கமெண்ட் டைலாக் அவர் தான் எழுதியிருப்பார்னு நினைக்கிறேன். லேக் எதுவுமே இல்லை ப்ரோ. லேக்